நாங்க இந்த தொழில் கத்து எங்களோடய பிரிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஒர்க் பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு யாரும் தொழில் கத்துக்கிற மாதிரி யாரும் வரல. வருமானங்கிறது குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. பிளக்ஸ் வந்ததுனால எங்களுடைய வருமானம் குறைஞ்சிருச்சு. என் பேரு வடிவேல். நாமக்கல்ல லிங்க மார்ட்ஸ்னு வச்சிருக்கேன். இது 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். பிளக்ஸ் வந்ததுனால எங்களுடைய ஒர்க் ரொம்ப கம்மியா ஒரு சில கவர்மெண்ட் ஒர்க், ஸ்கூல் ஒர்க், முனிசிபாலிட்டி ஒர்க் இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஆரம்பத்திலேயே ஸ்கூல் படிக்கிறப்பயே எனக்கு டிராயிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஆர்ட்ஸுக்கு தொழில் கத்துக்கிட்டு இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வரையறத நம்ம நல்லா இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. நம்ம வரைஞ்சி வைக்கணும்னு பார்ப்பாங்க. இப்ப யாரும் வரையறதுக்கு உண்டான மக்கள் விரும்ப மாட்டேங்க. ஆனா வரைஞ்சோம்னா பெயிண்டிங் லைஃப் நல்லா இருக்கும். பிளக்ஸோட பிரிண்ட் நல்லா இருக்கும். பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும். பிளக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் கேரண்டியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா பேட் ஆயிரும். பெயிண்டிங் பண்றப்ப 4-5 வருஷம் நிறைய போறோம். அதுக்கப்புறம் 10 வருஷம் 10 இயர்ஸ் கூட வரும். மக்களும் இதுக்குண்டான ஏதோ ஒருத்தர் தான் இன்ட்ரெஸ்டா பண்ணுங்கிறாங்க. லைஃப் வேணும் அப்படின்னு விரும்புறவங்க சவுத்துல நம்ம போர்டு வச்சு பண்றாங்க. மத்தவங்க ஒன் டைம் ரஃபா இருந்தா போதும் அப்படிங்கிறவங்க பிளக்ஸ் விரும்புறாங்க.